ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிங் ஃபார்மேட்டிங் என்டையர்ஸ் எம்எல்ஏ கோர் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற பேப்பர் கீழே வருது. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம யூனிட் 3ல் வந்து பார்ட் 1 சம்மரி பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் 2 சம்மரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஒரு கோர் எலிமெண்ட்ஸ் என்னென்ன, ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ஓவராலாக அதுக்கு வந்து என்னென்ன கோர் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து எம்எல்ஏ புக்கில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் பக்கத்தில் வந்து எதுக்கு ப்ராக்கெட்டில் போட்டு டாட் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆத்தர் நேமை வந்து எழுதி முடித்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டில் எப்படி எல்லாரோடைய நேமையும் வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஆத்தர் நேம் எப்படி எழுதணும், அவங்களோட ஒர்க் வந்து எப்படி எழுதணும், ஒர்க் நேம் எப்படி எழுதணும், எடிஷன் எப்படி எழுதணும், பப்ளிகேஷன் வந்து எப்படி எழுதணும், அது போக கான்ட்ரிபியூட்டரை வந்து நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும், வெர்ஷன், பப்ளிஷர் அண்ட் அந்த புக் சைட்டு, வெப்சைட்டு எல்லாத்தையுமே நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் வந்து கோர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்டில் இவங்களெல்லாம் வந்து நம்ம எப்படி எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கோர் எலிமெண்ட்ஸில் வந்து இந்த டாபிக்லாம் வந்து வருது. நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆத்தர். ஒரு ப்ராஜெக்டில் வந்து நம்ம என்ன புக் எடுத்திருக்கோமோ அந்த ஆத்தரோட நேமை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து எந்த ஆத்தர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கான்க்ரேவ் வில்லியம் கான்க்ரேவ் வந்து நான் எடுத்திருக்கேன். அப்போது நான் எதுக்காக கான்க்ரேவ் பக்கத்தில் ஒரு கம்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஏன்னா நம்மளோட ஃபார்மேட்டை வந்து நம்ம எப்படி ஆத்தரோட நேமை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு நேமை ஃபஸ்ட்டும் அண்ட் ஃபஸ்ட்டு நேமை வந்து லாஸ்ட்டும் போடணும். இப்போது சப்போஸ் வந்து ஆத்தருக்கு வந்து 3 பேர் இருக்குது அப்படின்னா ஒரே பேரில் வந்து 3 பேர் இருக்கிற ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு பெரிய பேர் இருக்கும். அந்த மாதிரி பேரெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். இப்போது லாஸ்ட்டில் உள்ள நேமை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அண்ட் 2வது உள்ளதை அப்படியே போட்டுடணும். அண்ட் 3வது உள்ளதையும் நம்ம அப்படியே போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். லாஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். லாஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம், 3வது பேர் இருந்ததுன்னா அந்த செகண்ட் நேமை வந்து 2வது வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. முடிக்கும்போது வந்து அதில் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் ஆஃப் அ சோர்ஸ். நம்மளோட சோர்ஸோட டைட்டிலை வந்து புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கோட நேம். இன்றைக்கி வந்து வில்லியம் கான்க்ரேவோட நான் ஒரு ஒர்க்கை வந்து எடுத்திருக்கேன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தி வே ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற ஒர்க்கை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த புக்கை வந்து நான் இட்டலைஸ் பண்ணி காமிக்கணும். இப்போது வந்து எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கிரெடிட்டிங் ஃபார்மேட் என்டையரி அண்ட் ஓவரால் எம்எல்ஏ கோர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இட்டலைஸ் பண்ணி காமிக்க முடியாது இல்லையா. இப்போ ஆத்தர் வந்து எழுதிடுவீங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் ஆஃப் அ சோர்ஸ்ன்னு போட்டுட்டு நம்ம புக்கோட நேமை வந்து இட்டலைஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியுமே தவிர வந்து நம்மளால் மென்ஷன் பண்ணி காட்ட முடியாது. ஸோ இட்டலைஸ் பண்ணி எழுதணும்னு மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து கீழே அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இப்போ வந்து வில்லியம் கான்க்ரீவ் எழுதின வந்து தி வே ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற புக்கை வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை இட்டலைஸ் பண்ணி எழுதணும். நம்மளால் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மில் இட்டலைஸ் பண்ணி எழுத முடியாது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இட்டலைஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எழுதும்போது கீழே வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும், மென்ஷன் பண்ணி காட்டணும். இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் இல்லைனா ஸ்டோரி இல்லைனா ஒரு சாப்டர்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த புக்கிலேருந்து இதை வந்து நம்ம தனி குறிப்பிட்ட இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பெரிய புக்கிலேருந்து அதை மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை வந்து கொட்டேஷன் மார்க் மூலியமாக ஹைலைட் பண்ணி காட்டணும், எந்த சாப்டர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து. இல்லை அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் நேமையோ ஷார்ட் ஸ்டோரி நேமையோ வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் ஆஃப் அ கண்டெய்னர். டைட்டில் ஆஃப் அ கண்டெய்னர் அப்படின்னா சோர்ஸோட ஒரு பார்ட். இஃப் த சோர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லார்ஜ் ஒர்க், அந்த சோர்ஸ் வந்து ஒரு லார்ஜ் ஒர்க்கோட ஒரு பார்ட்டாக இருந்ததுன்னா அதுதான் வந்து கண்டெய்னர். அப்போது அந்த கண்டெய்னர் டைட்டிலை வந்து நம்ம இட்டலைஸ் பண்ணி எழுதணும். இதுலேயுமே அந்த இதுதான் கண்டெய்னரோட டைட்டிலை வந்து இட்டலைஸ் பண்ணி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, கமா போடணும். எழுதி முடிச்சதுக்கு பிறகு கமா போடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதர் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னால் யார் அப்படின்னா
ஒரு புக்கை வந்து ஒரு ஆத்தர் வந்து எழுதுறாங்க. எழுதினா மட்டும் புக்கு தானா பப்ளிஷ் ஆயிருமானோ, அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை தான் வந்து அதர் கான்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர்ஸ், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் அந்த ப்ரூஃப் ரீடிங் பண்ணவங்க கூட அந்த புக்குக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட வந்து கான்ட்ரிபியூட்டர் தான். பட் நம்ம வந்து இதில் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர், டிரான்ஸ்லேட்டராக ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களெல்லாம் வந்து நம்ம அதர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் தான் அதர் கான்ட்ரிபியூட்டர்ஸ். இவங்களெல்லாம் எப்படி? அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ கான்ட்ரிபியூட்டரில் வந்து டிரான்ஸ்லேட்டரை வந்து நான் எடுத்திருக்கிற புக்கில் வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ எடிட்டரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து எடிட்டர் அப்படின்னா இடிஎஸ் போட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த எடிட்டரோட நேம் நம்ம வந்து நார்மன் மார்ஷல் அப்படிங்கிறவங்க இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அதாவது நான் எடுத்திருக்கிற புக்கை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக்கோட வேர்ஷன் என்ன வேர்ஷன்? அதில் வேர்ஷன் அப்படின்னா புக்கோட எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புக்கோட எடிஷனை வந்து எடிஷனாக இருக்கலாம், வேர்ஷன் இல்லைன்னா புக்ஸுக்கு வந்து வால்யூம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி எல்லாமே இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற புக்கில் வந்து கடைசியாக உள்ள எடிஷனை தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் எடுத்திருக்கிற புக் வந்து 2024 வந்து லாஸ்ட்டு பண்ண எடிஷன் வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டாக போட்டிருக்கிற எடிஷன் அப்படின்னா அந்த எடிஷனை தான் நான் வந்து போடணுமே தவிர அந்த புக் வந்து இப்போது 2020 வந்து அந்த புக்கை ஃபஸ்ட் எடிஷன் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக 2024 வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா என் கையில் உள்ள புக்கில் உள்ள எடிஷனை தான் வந்து நான் போடணும். ஏன்னா அதுதான் வந்து கடைசி எடிஷன், என் கையில் வந்து அதுதான் இருக்குது. அப்போ நான் அதை தான் போடணுமே தவிர ஃபஸ்ட்டு உள்ள எடிஷனை வந்து நம்ம போடக்கூடாது. அண்ட் தென் எடிஷன் போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கமா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த ஒர்க் இஸ் பார்ட் ஆஃப் அ நம்பர்டு சீக்வன்ஸ் இன்க்ளூட் வால்யூம் ஆர் இஷ்யூ நம்பர் அது இருந்தது அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷர் இல்லை அப்படின்னா பப்ளிகேஷன். இப்போ அந்த ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து நம்ம புக்காக எழுதி அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கிட்ட போவோம் இல்லையா? அவங்க தான் வந்து பப்ளிஷர் அண்ட் பப்ளிகேஷன். அண்ட் பப்ளிஷர் இல்லைன்னா பப்ளிகேஷன் இருக்கும், பப்ளிகேஷன் இல்லைன்னா பப்ளிஷர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பப்ளிகேஷன் இருக்கும். பப்ளிகேஷன் நான் எடுத்துருக்கிற புக்கில் வந்து இன்றைக்கி சுர்ஜித் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. அப்போது சுர்ஜித் பப்ளிகேஷன் போட்டுட்டு பக்கத்தில் வந்து கமா போட்டுட்டேன் அப்படின்னா முடிஞ்சது, பப்ளிகேஷனையும் மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிகேஷனுக்கு அப்புறம் பப்ளிஷர் இருந்தது அப்படின்னா பப்ளிஷர் நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் தட் பப்ளிஷ்டு த ஒர்க்கு, அந்த ஆர்கனைசேஷனை வந்து நான் வந்து போடணும். போட்டதுக்கப்புறம் வந்து பப்ளிஷர் இல்லை அப்படிங்கிறனா தான் பப்ளிகேஷன், இல்லை அப்படின்னா பப்ளிஷர் இல்லைன்னா பப்ளிகேஷன் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் கமா போட்டுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிகேஷன் டேட், மேக்ஸிமம் வந்து டேட்டோடு மென்ஷன் பண்ணி இருக்க வந்து வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கிற டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இயருக்கு அப்புறம் வந்து ஒரு கமா போட்டுக்கலாம். அது வந்து அவைலபிளாக இருந்தால் மட்டும் வந்து போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இயர் மட்டும் போதும். இயர் வந்து கண்டிப்பாக இருக்கும், இயர் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஆனால் வந்து டேட் வந்து இருக்க சான்ஸ் இல்லை. இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா போட்டுட்டு கமா போட்டுக்கலாம் 2022 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து செப்டம்பர் 28 அப்படின்னா 28 செப்டம்பர் ஃபுல் ஸ்டாப் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2022 போட்டு கமா போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் அப்படின்னா இப்போ ஒரு புக்கு வந்து ரிட்டன் ஃபார்மில் என் கையில் இருக்குது, ஒரு புக்காகவே இருக்குது அப்படின்னா அது வந்து பிரிண்ட்டு. நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு புக்கில் இருந்து தான் என்னோட செகண்டரி சோர்ஸ் வந்து நான் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா நான் அந்த நாவலை வந்து நான் புக்கில் இருந்து தான் ரீட் பண்ணேன் அப்படின்னா அது என்னோட சோர்ஸில் வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணணும், அதாவது என்னோட ப்ராஜெக்ட்லேருந்து நான் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபார்ம். நம்ம வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒர்க்கை வந்து எதிலிருந்து ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பான முறையில் வந்து கடைசியாக மென்ஷன் பண்ணணும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க பிரிண்ட் ஃபார்ம். புக்காக வந்து கையில் இருந்ததுன்னா பிரிண்ட் ஃபார்ம், இல்லை நான் ஆன்லைனில் தான் எடுத்தேன் அப்படின்னா
URLS இல்லை அப்படின்னா DOIS அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் சோர்ஸாக இருந்ததுன்னா ஆன்லைன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பேஜ் நம்பர் இருக்குது இல்லையா, நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு போமை வந்து நம்ம ப்ராஜெக்டாக எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த போம் ஃபுல்லாக வந்து ஒரு புக்குக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து 4 பேஜ் இருக்கிற ஒரு போமை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ண முடியாது. அப்போ அந்த போம் வந்து கண்டிப்பாக ஒரு கண்டெய்னரில் உள்ள சோர்ஸாக தான் இருக்கும். நம்ம பார்த்தோம்ல சோர்ஸ்னால் என்ன, கண்டெய்னர்னா என்னென்னு. அந்த போம் பர்டிகுலர் போம் இல்லை அப்படின்னா ஒர்க்கு, ஆர்டிக்கல் இல்லை ஷார்ட் ஸ்டோரி எதா வேணால் இருக்கலாம். ஒரு நாவல்னால் தான் தனியாக புக்காக பிரிண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், போமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா எக்ஸட்ரா இதே மாதிரி எதா இருந்தாலுமே ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரு கலெக்ஷனாக தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த கலெக்ஷன்லேருந்து நம்மளோட ஒர்க்கு வந்து எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ஒரு போம் எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லுக்கிங் கிளாஸ் அப்படிங்கிற போம் எடுத்திருக்கேன்னா அந்த போம் 4 பேஜ் அப்படின்னா அந்த போமோட பப்ளிகேஷனில் இந்த போம் பர்டிகுலர் போம் வந்து எந்த பேஜில் இருக்குது, எத்தனை பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பேஜ் நம்பர் அப்படின்னா PP போட்டுட்டு 59 to 87 போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஃபுல் ஸ்டாப், லொக்கேஷனுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுறோம். இதில் வந்து ஸ்டார்டிங்லேயும் ஆத்தர் நேமுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் அண்ட் எண்டிங்லேயும் வந்து லொக்கேஷனுக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தான் வந்து கோர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இவ்வளோ டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிடும். கோர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதுங்க. இல்லைன்னா ஹவு டு டாக்குமெண்ட் த ஆத்தர் நேம், டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா கேட்டாங்கன்னாலும் நீங்கள் வந்து இதை எழுதிக்கலாம். நான் வந்து ஒரு ஹிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுதான் இவ்வளோ தான் கண்டென்ட். பட் இதில் வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ளே அப்சர்வ் பண்ணீங்களோ அந்த இதெல்லாம் வச்சு உங்களோட ஓன் ரைட்டிங்கில் இந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ஓன் ரைட்டிங்கில் வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல எல்லாத்தையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சம்மரி புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.